Recording in progress. நான் லாஸ்டா படிச்சோம் உலூமுல் குர்ஆன் என்ற தலைப்பு. அதுல மக்கி மதனி சம்பந்தமான சில அறிமுகங்களை பார்த்தோம். அப்ப இது யூனிட் 3. யூனிட் 3ல 3.1 அதுல அல் குர்ஆன் என்ற பாடத்துக்கு கீழே 4வது அல் குர்ஆன் என்ற பெரிய தலைப்புல 4வது உப தலைப்பு தான் உலூமுல் குர்ஆன். உலூமுல் குர்ஆன் என்று சொன்னா அல் குர்ஆனிய கலைகள் அப்படின்னு சொல்லுவோம் தமிழ்ல, அல்லது அல் குர்ஆனை அடியொட்டி வளர்ந்த கலைகள். ரைட், இதெல்லாம் நாங்க போன கிளாஸ்ல படிச்சோம். இப்ப ஷோர்ட்டா ஒரு சாராம்சத்தை சொல்லி கொண்டு போறோம் பாருங்க, ஒரு மீட்டலுக்காக வேண்டி படிச்ச விஷயத்த. உலூமுல் குர்ஆன் என்றது அல் குர்ஆனை அடியொட்டி வளர்ந்த கலைகள் அல்லது அல் குர்ஆனிய கலைகள் அப்படின்னு சொல்லலாம். ஏன் இந்த உலூமுல் குர்ஆன் என்ற ஒன்று தேவை? ஏன் தேவைண்டா, அல் குர்ஆனை மிகச் சரியாக புரிஞ்சு கொள்றதுக்கு, அதனுடைய போதனைகள், அல் குர்ஆனுடைய இலக்குகள், அல் குர்ஆன் சரியான முறையில சரியான துணியில ஓதுறதுக்கு கற்றுக்கொள்றது. அதே போன்று ஒரு குர்ஆன் வசனம் இன்னொரு குர்ஆன் வசனத்துக்கு முரண்பாடுகள் போல இருக்கும். சில நேரங்கள் அப்படி வரும், ஆனா உண்மையிலே அது முரண்படலை. அதுல விஷயம் என்ன, அதே அவ்வாறு வருது. இந்த விடயங்கள் எல்லாம் நாங்க முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டுமானால் உலூமுல் குர்ஆன் கட்டாயம் தேவை. அல் குர்ஆனிய கலைகளை நாங்க கட்டாயம் அறிஞ்சிருக்கணும். இதைத்தான் சொல்லுவோம் உலூமுல் குர்ஆன் அப்படின்னு சொல்லி. ரைட், இது போன கிளாஸ் நாங்க படிச்சிட்டோம். அடுத்து நாங்க படிச்ச உலூமுல் குர்ஆனுடைய தோற்றம் வளர்ச்சி சம்பந்தமாக. உலூமுல் குர்ஆனுடைய தோற்றம் வளர்ச்சி. அப்ப நாங்க போன கிளாஸ்ல பார்த்தோம் உலூமுல் குர்ஆன் கலை எப்ப தோன்றுச்சு சொல்லுங்க. உலூமுல் குர்ஆன் எப்ப? அவங்களோட காலத்துல. ரைட், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலேயே உலூமுல் குர்ஆன் தோன்றிற்று. ஆனா உலூமுல் குர்ஆன் என்று சொல்லி தனிக்கலையாக அடையாளப்படுத்தப்பட்டு அதற்கு பேரெல்லாம் வைக்கப்பட்டு அப்படி இருந்துச்சா? இல்ல. ரைட், அப்ப நிறைய விஷயங்கள் இப்படித்தான் வரும் உங்களுக்கு தோற்றம் வளர்ச்சியில. ஏழாவது சிலபஸ்ல ஃபிக்கு எடுத்துக்கொண்டா அது பிற்காலத்துல தான். அதே போல ஹதீஸ் தொகுப்பு எடுத்துக்கொண்டா பிற்காலத்துல தான். பைத்துல் மால் எடுத்துக்கொண்டா பிற்காலத்துல தான். ஆனா தோற்றம் எப்ப? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட காலம். தனிக்கலையாக அடையாளப்படுத்தப்பட்ட தனிப்பட்ட பேர் வைக்கப்பட்ட என்று சொன்னா அது பிற்காலங்கள்ல. அதே போலதான் இது உலூமுல் குர்ஆன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே தோன்றிட்டு, ஆனா அங்க பேரொன்று வைக்கப்படலை. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க உயிரோடு இருக்கிறாங்க. சஹாபாக்கள் என்ன டவுட் என்ன கேட்டுக்கொள்வாங்க, தெரிஞ்சு கொள்வாங்க. அடுத்து அவங்க மொழியில பாண்டித்துவம் பெற்றவர்கள். எனவே அவங்களுக்கு அப்படி ஒரு தேவை ஒன்று இருக்கல, உலூமுல் குர்ஆன் என்ற ஒரு கலையுடைய தேவை இருக்கல. ரைட், ஆனா பிற்காலங்கள்ல அதான் நான் 2வது படிச்சோம். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலகட்டத்தை எடுத்து பார்த்தா அவரை ஜாமியுல் குர்ஆன் என்று சொல்லி நாங்க முந்தி பாடத்துல படிச்சிருக்கோம். ஏன்? அல் குர்ஆன் ஓதுற அந்த தொனியில முழு முஸ்லிம் சமூகத்தை ஒன்றுபடுத்துறதுக்காக வேண்டி அல் குர்ஆன் தொகுப்பை பல பிரதிகளாக ஆக்கி பல பிரதேசங்களுக்கு அனுப்பினாங்க. அப்ப இங்க செய்யப்பட்ட முயற்சி குர்ஆன் ஓதுற தொனி சரியான தொனியில மக்களை குர்ஆன் ஓத வைக்கணும். அப்ப குர்ஆன் ஓதுற தொனி என்றது அது உலூமுல் குர்ஆனோட சம்பந்தப்பட்ட ஒரு கலை. குர்ஆனை சரியான தொனியில ஓதுறதுன்றது அது உலூமுல் குர்ஆனோட சம்பந்தப்பட்ட ஒரு கலை. எனவே இது உலூமுல் குர்ஆனுடைய வளர்ச்சியின் முதல் கட்டம் என்று சொல்லலாம். அதே போல அலி ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்தை எடுத்து பார்த்தோம்னா அபு அஸ்வத் அத்வலி இவர் அல் குர்ஆன் வசனங்களுக்கு உயர்குறிகள் இருக்கிறார். அதுக்குத்தான் ஏராப் ஹரக்கத் என்றெல்லாம் நாங்கள் அரபுல சொல்லுவோம். இதெல்லாம் போன கிளாஸ்ல ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. ரைட், அப்ப இதெல்லாம் என்ன, இலகுவாக குர்ஆனை புரிஞ்சு கொள்ளணும், இலகுவாக மக்கள் விளங்கிக் கொள்ளணுன்றதுக்காக செய்யப்பட்ட முயற்சி. அப்ப உலூமுல் குர்ஆன் என்ன செய்யுது, வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு போகுது. ஹிஜ்ரி 2ஆம் நூற்றாண்டு எடுத்து பார்த்தோம்னா அங்க ஹதீஸ்கள் என்ன செய்யறாங்க, ஒவ்வொரு குர்ஆன் வசனங்களுக்கும் விளக்கங்கள் அதுல பதியப்படுறதோட அதோடு தொடர்பான ஹதீஸ்கள், குர்ஆன் வசனங்களுக்கு விளக்கமாக வரக்கூடிய ஹதீஸ்கள், அதே போல குர்ஆன் வசனங்களுக்கு கொடுக்கக்கூடிய விளக்கத்துக்கான ஆதாரமாக வரக்கூடிய ஹதீஸ்கள், இப்படின்னு சொல்லி ஹதீஸ்களையும் அல் குர்ஆன் விரிவுரைகளோட தொடர்புபடுத்தி அதை ஒரு பூரணமான வடிவத்தில் ஆக்குறான். அப்ப அல் குர்ஆன் விரிவுரைகள் தோற்றம் இருக்கு. அப்ப அல் குர்ஆன் விரிவுரைகள் என்ன, அல் குர்ஆனை விளங்குறதுக்குரிய ஒரு மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் தான் அல் குர்ஆன் விரிவுரைகள்.
ஒவ்வொரு வசனத்தை பத்தி பூரணமான விளக்கம் ஏன் இறங்கிச்சு, இதனோட உண்மையான கருத்து என்ன, எந்த சந்தர்ப்பத்திலிருந்து சூறா இறங்கிச்சு, இந்த 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 வசனம் சொல்ல வர விளக்கம் என்ன, இப்படின்னு சொல்லி பல விடயங்கள் அறிஞ்சு கொள்ளணும் என்று சொன்னா எங்களுக்கு அல் குர்ஆன் விரிவுரை தேவை. அதுதான் அரபுல தஃப்சீர் என்று சொல்லுவோம். தஃப்சீர், ரைட்? அப்ப அதுல வல்லுநர்களாக அறிஞர்களாக இருக்கக்கூடியவங்கள தஃப்சீர் கலையில விரிவுரையாளர்கள், அல் குர்ஆன் விரிவுரையாளர்கள், அவர்களை முஃபஸ்ஸிர் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இந்த காலத்துல தஃப்சீரும் வளர்ச்சி அடையுது. எனவே உலுமுல் குர்ஆன் வளர்ச்சி அடையுது என்று சொல்லுவோம். ஹிஜ்ரி 3ஆம் நூற்றாண்டு காலத்தெல்லாம் எடுத்து பார்த்தோம்னா முழுமையான தஃப்சீர்கள் தோற்றம் பெறுது. இவ்வாறு உலுமுல் குர்ஆன் கலை வளர்ச்சி அடைந்து இன்றைய காலம் வரைக்கும் பல்வேறு மாற்றத்துடன் நவீன உருவத்துல அது வளர்ச்சி அடைந்திருக்கிறத நாங்க காண்றோம். எங்களோட ஸ்மார்ட் போன்கள்ல கூட நாங்க என்ன செய்யறோம், இன்றைக்கு பல அல் குர்ஆனுடைய விளக்கங்களை இலகுவாக பெற்றுக்கொள்ள முடியுமான வழிவகைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. இதெல்லாம் உலுமுல் குர்ஆனுடைய வளர்ச்சி. அப்ப அதுல முதலாவது உலுமுல் குர்ஆன் பல பிரிவுகளாக பிரிந்து காணப்படுகிறது. அதுல முதலாவது தான் மக்கி மதனி. இது சம்பந்தமாக உங்களுக்கு நான் விளங்கப்படுத்தினேன், வாசிக்கத்தான் இல்லை, இருந்தாலும் இந்த கிளாஸ்ல கட்டாயம் சொல்லணும், அதனால சொல்லிக்கொள்ள கேட்டுக்கொள்ளுவோம். மக்கி என்றா நாங்க சின்ன வகுப்புல படிச்சுப்போம், மக்காவுல அருளப்பட்டது மக்கி, மதீனாவுல அருளப்பட்டது மதனி அப்படின்னு சொல்லி. அது எங்கட அந்த சின்ன வயசுல எங்களுக்கு நிறைய விளக்கங்களை சொல்லி கொண்டிருக்கல. அது சுருக்கமாக பிள்ளைகள் விளங்கிக் கொள்ளட்டும், லேசாக விளங்கிக் கொள்ளட்டும் என்றதுக்காக வேண்டி சொல்லி தந்தது. அப்ப அந்த விளக்கத்தை நீங்க அட்வான்ஸ் லெவல்ல இருந்து கொண்டு அந்த விளக்கம் சொல்ல இல்லாது. மக்காவுல அருளப்பட்டா மக்கி, மதீனாவுல அருளப்பட்டா மதனி, அதெல்லாம் இதோட நீங்க மறந்துடணும். அப்ப அதுக்குரிய அதுல விளக்கம் என்ன, மக்கி என்ற என்ன, மதனி என்ற. சரி, போன கிளாஸுக்கு ஜாயின் பண்ணவங்க சொல்லுவோம், மக்காவுல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு ஹிஜ்ரத் சென்றாங்க. இதான் போன கிளாஸ்ல ஃபுல்லா விளங்கப்படுது எழுதி, ரைட்? சொல்லுங்க. மக்காவுல இருந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு போன அந்த பெரும் பயணம், அந்த பயணத்துக்கு என்ன சொல்ற அரபுல? ஹிஜ்ரத். ஹிஜ்ரத். இந்த ஹிஜ்ரத் எப்ப நடக்குது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எத்தனை வயசுல? 53 வயசுல. ரைட், 53 வயசுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காவுல இருந்து மக்காவுல பல இன்னல்கள், இஸ்லாத்தை பரப்புறதுக்கு வந்த எதிர்ப்புகள் இதெல்லாம் சகிச்சு மதீனாவாசிகள் கொஞ்சம் சப்போர்ட் ஒன்று இருக்கு. அடுத்து அல்லாஹ்வுடைய ஓர்டரும் வருது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவை நோக்கி பயணம் செல்றாங்க. அதான் ஹிஜ்ரத். அப்ப இது 53 வயதுல நடக்குது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நுபுவத் கிடைச்ச எப்ப, எத்தனை வயதுல? 40வது வயதுல. ரைட், 40 வயதுல நுபுவத் கிடைச்சது மக்காவுல. அப்போ மக்காவுல இருந்திருக்கிறாங்க. அதுக்கு பின்னால ஹிஜ்ரத் போய்தான் மதீனாவில் வாழ்ந்திக்கிறாங்க. அப்ப மக்கா வாழ்க்கை எவ்வளவு காலம், மதீனா வாழ்க்கை எவ்வளவு காலம்? மக்கால 13 வருஷம், மதீனால 10 வருஷம். ரைட், மக்காவுல 13 வருடங்கள், மதீனாவுல 10 வருஷம். அதான் உங்களுக்கு போன கிளாஸ்ல நான் படித்தேன். அப்ப 40 வயதுல இருந்து 53 வயது வரையான காலப்பகுதியில மக்கா, 53 வயதுல இருந்து 63 வயது வரையான காலப்பகுதியில மதீனா. அப்ப இங்க 13 வருடம் மக்கா வாழ்க்கை, 10 வருடம் மதீனா வாழ்க்கை. ரைட். அப்ப 40 வயதுல நுபுவத், 53 வயதுல ஹிஜ்ரத், மக்காவுல இருந்து மதீனாவுக்கு, 63 வயதுல வஃபாத். மக்காவுல இருந்து மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போன சந்தர்ப்பத்துல சில சஹாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து, சிலர் சில காரணங்களுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அனுமதியோட முன்ன பின்னையாகியும் போனாங்க. இப்படி மக்காவுல இருந்து மதீனாவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட போய் சேர்ந்து கொண்ட சஹாபாக்களை சொல்லுவோம் முஹாஜிரீன்கள் என்று சொல்லி. அவங்கதான் முஹாஜிரீன்கள். மக்காவுல இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனவர்கள். ஹிஜ்ரத், முஹாஜிரீன். ஹிஜ்ரத் செஞ்ச சஹாபாக்கள் முஹாஜிரீன்கள். அங்க இருந்து கொண்டு, மதீனாவுல இருந்து கொண்டு வந்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணினாங்க சில சஹாபாக்கள், மதீனாவாசிகள். அவங்களிடம் மதீனா தான். அவங்கள சொல்ற அன்சாரிகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணினாங்க, வந்த சஹாபாக்களும் சப்போர்ட் பண்ணாங்க. இது சம்பந்தமா போன கிளாஸ்ல நாங்க விரிவாக பார்த்தோம். இவங்க அன்சாரிகள். இது பேசிக்கா தெரிஞ்சிருக்க வேண்டிய விஷயம். சரி, இப்ப எங்க விஷயத்துக்கு வருவோம். எனவே
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவுல 13 வருடங்கள், மதீனாவுல 10 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறாங்க. சரி, அப்போ மக்காவுல வாழ்ந்த காலப்பகுதியை எடுத்து பார்த்தா மக்காவுல மட்டும் மக்காவுல தான் இருந்தாங்க. ஆனா பல நோக்கங்களுக்காக வேண்டி, வெளி தேவைகளுக்காக வேண்டி அங்கால போய் வந்தாங்க, பல பிரயாணங்கள் மேற்கொண்டாங்க. அப்ப இப்படி பிரயாணம் மேற்கொண்டிருக்கிறாங்க. எனவே நாங்க மக்காவுல அருளப்பட்ட மக்கி என்று சொன்னா வேறு இடங்கள்ல அருளப்பட்டதுக்கு என்ன சொல்றோம்? மதினாவுல வாழ்ந்த கால பகுதியிலே குர்ஆன் வசனம் அருளப்படுது. இப்ப மதினாவுல வாழ்ந்த கால பகுதியில சில தேவைகளுக்காக வேண்டி, யுத்தங்களுக்காக வேண்டி பல்வேறு சந்தர்ப்பங்கள்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெளியூர்களுக்கு போய் வந்தாங்க, தூர பிரதேசங்களுக்கு போய் வந்தாங்க. அப்ப அந்த இடங்கள்ல வச்சு குர்ஆன் வசனம் அருளப்பட்டுச்சு. எனவே மதீனாவுல அருளப்பட்டது மதனி என்று சொன்னா, அப்ப மிச்ச இடங்கள்ல எல்லாம் அருளப்பட்டது, அப்ப மக்காவிலேயும் மதீனாவிலேயும் அருளப்பட்டதுதான் குர்ஆன் வசனம். அப்ப மிச்ச இடங்கள்ல எல்லாம் அருளப்பட்டது என்ன செய்யும்? சிக்கல் வருமா இல்லையா? வருமா இல்லையா? வரும். வரும். இப்ப இந்த சின்ன வகுப்புல சொன்ன வரி விலக்கணம் எல்லாம் நாம இனி சொல்லக்கூடாது. ரைட். இப்ப பாருங்க, மக்கி மதனி 2022 இதுல கேள்வி வந்திக்கு. கேள்விய படிச்சது பிறகு பார்ப்போம். பாருங்க, அல் குர்ஆனில் மக்கி மதனி அத்தியாயங்களை வேறுபடுத்தி காட்டுவதற்கு ஹிஜ்ரத் நிகழ்வே பொதுவாக அறிஞர்களால் பயன்படுத்தப்பட்டுள்ளது. ஹிஜ்ரத்தை தான் பயன்படுத்துறோம். ஏன்? இப்ப பாருங்க, அப்போ ஹிஜ்ரத்துக்கு முந்தி, ஹிஜ்ரத்துக்கு பிந்தி, இப்படிதான் மக்கி மதனியை பிரிக்கிறது. ஹிஜ்ரத்துக்கு முந்தி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்க வாழ்ந்தாங்க? மக்காவுல. எனவே ஹிஜ்ரத்துக்கு முன்னர் அருளப்பட்ட எல்லா வசனத்தையும் மக்கி என்று சொல்றோம். இது முன்னர் அருளப்பட்ட எல்லா வசனத்தையும் மக்கி என்று சொல்றோம். மக்காவுல இந்த சந்தர்ப்பத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அரபா, ஹுதைபியா, மினா இப்படியான ஏரியாக்கெல்லாம் பயணம் போய்க்கிறாங்க. அப்ப அங்க அருளப்பட்ட குர்ஆன் வசனங்களும் மக்கியில தான் சேரும். ஏன்? ஹிஜ்ரத்துக்கு முன்னர். அதே போல மதீனாவுல இருந்த சந்தர்ப்பம் ஹிஜ்ரத்துக்கு பின்னர் மதீனா, அப்ப மதனி. அப்ப மதீனாவுல ஹிஜ்ரத்துக்கு பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூஃபாவுக்கு போய்க்கிறாங்க, உஹதுக்கு போய்க்கிறாங்க. அதுவும் அல்லாத தூர பிரதேசங்கள், பைத்துல் முகத்தஸ் இருக்கிற பலஸ்தீன் ஏரியாக்கெல்லாம் போய்க்கிறாங்க. அப்ப ஹிஜ்ரத்துக்கு பின்னர் அருளப்பட்டது, அது எங்க அருளப்பட்டாலும் சரி, அதை மதனி என்று தான் சொல்லுவோம். இதைத்தான் இப்ப எங்களுக்கு கட்டுரையா சொல்ல போறான். அப்ப பாருங்க, மக்கி மதனிய வேறுபடுத்தி காட்டுறதுக்கு பொதுவாக அறிஞர்கள் அடையாளப்படுத்தின நிகழ்வு என்ன நிகழ்வு? ஹிஜ்ரத் நிகழ்வு. ஹிஜ்ரத்துக்கு முன்னர் அருளப்பட்டவற்றை மக்கி எனவும், பின்னர் அருளப்பட்டவை மதனி எனவும் சிலர் வகைப்படுத்துவர். மக்காவிலும் அதனை சூழ அமைந்த அரபா, ஹுதைபியா, மினா ஆகிய பிரதேசங்களில் அருளப்பட்டவை ஹிஜ்ரத்துக்கு பின் அருளப்பட்டவை ஆயினும் சரி, அவை மக்கி என்று அழைக்கப்படுகிறது. மக்காவிலும் அதனை சூழ அமைந்த அரபா, ஹுதைபியா, மினா ஆகிய பிரதேசங்களில் அருளப்பட்டவை ஹிஜ்ரத்துக்கு பின் அருளப்பட்டவை ஆயினும் சரி, அவை மக்கி என்று அழைக்கப்படுகிறது. அதே போன்று மதீனாவிலும் அதனை சூழ அமைந்த கூஃபா, உஹத் போன்ற இடங்களில் அருளப்பட்டவற்றை மதனி என்று குறிப்பிடுவர். ஆயினும் இவ்வாறு வகைப்படுத்துவதில் சில சிக்கல்கள் காணப்படுகின்றன. என்னென்று பாருங்க. குறிப்பாக தபூக், பைத்துல் முகத்தஸ் பகுதிகளில் அருளப்பட்ட வசனங்கள் எவ்வகையை சார்ந்தது என்று வரையறுப்பது சிரமமாகிறது. எனவே முதற்கருத்தை ஏற்றுக்கொள்வதே மிகவும் பொருத்தமானது. அப்ப அங்க சிக்கல் வரும், அதுதான் நான் ஏற்கனவே சொன்னேன். அப்ப ஹிஜ்ரத்துக்கு முந்தி பிந்தி அப்படி பிரிச்சா இந்த சிக்கல் வரல. பாருங்க, ஹிஜ்ரத்துக்கு முன்னர் அருளப்பட்டவை மக்கி, பின்னர் அருளப்பட்டவை மதனி. இதான் முதலாக கருத்து. அப்ப அதுல இந்த கருத்துல
சிக்கல் இல்லை. கீழுக்கு வரை சிக்கலாய்க்கும் பாருங்க. மக்காவிலும் அதனை சூழ அமைந்த அரபா, ஹுதைபியா, மினா ஆகிய பிரதேசங்களில் அருளப்பட்டவை ஹிஜ்ரத்துக்கு பின் அருளப்பட்டவை ஆயினும் சரி அவை மக்கி என்று அழைக்கப்படுகிறது. அப்ப ஹிஜ்ரத்துக்கு பின் அருளப்பட்டாலும் அது மக்கா ஏரியாவில் அருளப்பட்டா அதுக்கு மக்கி என்று பெயர் வைக்கிறேன். அப்ப இது குழப்பத்தை உண்டு பண்ணும், குழப்பமாயிக்கும். எனவேதான் பாருங்க, அப்போ மக்கி மதனியை வேறுபடுத்தி அறிந்து கொள்வதற்கு சஹாபாக்களதும் தாபியின்களதும் கருத்தை வைத்துக் கொள்வதே கைக்கொள்வது மிகவும் பொறுத்தது. இஜ்திஹாத் வழிமுறையை பிரயோகித்து மக்கி மதனியை வேறுபடுத்தி அறிந்து கொள்ள முடியும். அப்ப இதுல முதற் கருத்து ஏற்றுக்கொள்வது பொருத்தமானன்னு சொல்லிட்டான். அப்ப நாங்க அதுல ஒன்றையும் யோசிக்கிறல்ல. அப்ப நாங்க சொல்ற வரைவிலக்கணம் மக்கி மதனி, மக்கி என்றா என்ன, மதனி என்றா என்ன? இப்ப சொல்லுங்க. அப்ப நீங்க ஹிஜ்ரத்துக்கு முன்னதாக அருளப்பட்டது மக்கி எனவும் ஹிஜ்ரத்துக்கு பின்னர் அருளப்பட்டது மதனி எனவும் ரைட், இதான் நாங்க கொடுக்குற வரைவிலக்கணம். சரியானே? அப்ப பாருங்க, மக்கி மதனியை வேறுபடுத்தி அறிந்து கொள்வதற்கு சஹாபாக்களதும் தாபியன்களதும் கருத்தை கைக்கொள்வது மிகவும் பொருத்தமானது. அதாவது இப்ப நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு எல்லாம் தொகுத்து தரப்பட்டுட்டு எங்களுக்கு முன்னால் இருந்த சில அறிஞர்கள் இப்ப இவங்களுக்கு தெரியுமா மக்கி எது மதனி எது? ஒண்ணுமே தெரியாது. எனவே எங்க பார்க்கணும்? சஹாபாக்கள்ல செயற்பாடுகளை, கருத்துக்களை, சஹாபாக்களுடைய மாணவர்களாகிய தாபியன்களுடைய கருத்துக்களை பார்க்கணும். அவங்க எதை மக்கி என்று சொல்லிக்கிறாங்க, எதை மதனி என்று சொல்லிக்கிறாங்க. அப்ப அதை பார்த்து அதை பிரிச்சா சரி. அதே போல இஜ்திஹாத் வழிமுறை. அப்ப இஜ்திஹாத் வழிமுறை பிரயோகித்து மக்கி மதனியை வேறுபடுத்தி தெரிந்து கொள்ள முடியும். ஒரு சூறாவின் ஆரம்ப பகுதி ஹிஜ்ரத்துக்கு முன்னர் மக்காவில் அருளப்பட்டு, இப்படியும் வரும். ஒரு சூறாவின் ஆரம்ப பகுதி ஹிஜ்ரத்துக்கு முன்னர் மக்காவில் அருளப்பட்டு இறுதி பகுதி மதீனாவில் அருளப்பட்டிருந்தால் அதனை மக்கி என்றே கணிப்பர். அப்ப ஆரம்ப பகுதி தான் நீங்க கணக்கு. ஒரு சூறாவுடைய ஆரம்ப பகுதி ஹிஜ்ரத்துக்கு முன்னர். அப்ப ஹிஜ்ரத்துக்கு முன்னர் எதுல வரும்? மக்காவுல. மக்கா, அதாவது மக்கில வரும். ரைட். அப்ப பாருங்க, மக்காவில் அருளப்பட்டு இறுதி பகுதி மதீனாவில் அருளப்பட்டிருந்தால் அது மக்கி என்றே கணிப்பர். அப்ப ரெண்டு இடத்துலயும் ஒரு சூறா இறங்கிக்கு, ஒரு சூறாவுடைய வசனங்கள் ரெண்டு இடங்கள்லயும் இறங்கிக்கண்டா ஆரம்ப வசனங்கள் எங்க இறங்கிக்கின்று பார்த்துட்டு தான் சஹாபாக்கள் அறிஞர்கள் அதை பிரிச்சு கொள்வாங்க. ஆரம்ப வசனங்கள் எங்க இறங்கி, ஆரம்ப வசனங்கள் ஹிஜ்ரத்துக்கு புறவு இறங்கியிருந்தா அது மதனி. ஆரம்ப வசனங்கள் ஹிஜ்ரத்துக்கு முந்தி இறங்கியிருந்தா அது மக்கி. இதான் கணக்கு. அவ்வாறே ஒரு சூறாவின் ஆரம்ப பகுதி ஹிஜ்ரத்துக்கு பின்னர் மதீனாவில் அருளப்பட்டு இறுதி பகுதி மக்காவில் அருளப்பட்டிருந்தால் அது மதனி. இது ஒன்றும் இல்லை. ஆரம்ப பகுதி எங்க இறங்கிக்கோ, ஹிஜ்ரத்துக்கு முந்தியா பிந்தியா, இதான் கணக்கு. அப்ப ஹிஜ்ரத்துக்கு முந்தி இறங்கியிருந்தா மக்கி, ஹிஜ்ரத்துக்கு புறம் இறங்கியிருந்தா மதனி. சரியானே? ரைட். இப்ப அடுத்த பாருங்க. அல் குர்ஆனில் 114 சூறாக்களுள் 93 மக்கி என்றும் 21 மதனி என்றும் ஒரு கருத்துண்டு. ஆயினும் இவ்வெண்ணிக்கை தொடர்பாக அறிஞர்களே பல கருத்துக்கள் நிலவுகின்றன. அந்த கருத்தை எங்களுக்கு தேவை, அதை நீங்க எடுக்க தேவையில்ல. அடுத்த கருத்து, சிலர் மக்கி 86 என்றும் மதனி 20 என்றும் குறிப்பிடுகின்றனர். இந்த கருத்து தான் நாங்க எடுக்கக்கூடிய கருத்து. இதையாவும் வச்சு கொள்ளும். அப்ப இந்த அடிப்படையில உங்களுக்கு தெரியும் மக்கி மதனி என்ற என்ன, அதை எப்படி பிரிக்கப்பட்டிருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியும். இந்த அடிப்படையில ஒட்டுமொத்த குர்ஆன்லயும் எத்தனை சூறாக்கள் இருக்கு? 114. 114 சூறாக்கள் இருக்கு. 114. அப்ப மக்கி மதனி என்று சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க? இப்ப பிரிச்சாச்சு. மக்கி மதனி என்று சொல்லி பிரிச்சு பார்த்தா மக்கி சூறாக்கள் எத்தனை வருது? 86. 86. மதனி 28. 28. அப்ப மொத்தம் 114 வரும். பாருங்க, 8 மாறும், 14க்கு 4, 2 மிச்சம் 11, 8 2 10 11, 114. சரி, இப்படியும் ஒரு கருத்திருக்கு.
93 மக்கி 21 மதனி அப்படியும் ஒரு கருத்து இருக்கு. அதுல கருத்து வேறுபாடுகள் இருக்கு. இருந்தாலும் நாங்க பெரும்பாலும் சிலபஸ்ல ஏனைய இடங்கள்ல யூஸ் பண்ணக்கூடிய அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய கருத்து இதுதான் 86 28 என்ற கருத்து. எனவே நீங்க இதை ஞாபகம் வச்சுக்கொள்ளும். அப்ப மக்கி மதனியை பொறுத்தவரையில வேறொரு விளக்கம் இல்லைதான் சுருக்கம். இதுல வேறொரு கஷ்டமும் இல்லை, ஒரு விளக்கமும் இல்லை. ஹிஜ்ரத் இதை நீங்க ஞாபகம் வச்சுதான் போதும். ஹிஜ்ரத்துக்கு முந்தைய என்ன மக்கி, ஹிஜ்ரத்துக்கு பிந்திய என்ன மதனி, இதான் விஷயம். சரி, ஒரு சூறா 2 இடத்துலயும் வருகிறதே, அந்த ஹிஜ்ரத்துக்கு புறவு வசனங்கள் இறங்கி ஹிஜ்ரத்துக்கு முந்தைய வசனங்கள் இறங்கி சூறாக்கள் காணப்படுதே அப்படின்னு கேள்வி ஒன்று வந்தா, கேள்வி ஒன்று எங்கள்கிட்ட எழுந்தா அதுக்கு விட ஆரம்ப பகுதி எங்க இறங்கிக்கு, முந்தியா பிந்தியா, ஹிஜ்ரத்துக்கு முந்தியா ஹிஜ்ரத்து பிந்தியா. அப்ப ஆரம்ப பகுதி எங்க இறங்கிக்கோ அதை வச்சுதான் அது மக்கிய மதனி என்று கணிப்பிடுவோம். ஆரம்ப பகுதி ஹிஜ்ரத்துக்கு பிந்தி இறங்கியிருந்தா மதனி, ஆரம்ப பகுதி ஹிஜ்ரத்துக்கு முந்தி இறங்கியிருந்தா மக்கி. விளையின்ற எவ்வளவு விஷயம் இப்ப சொன்னது. ஓ சார். ரைட், அடுத்தது பாருங்க, மக்கி மதனி வசனங்களின் சிறப்பம்சங்கள். மக்கி வசனத்துக்கென்று சில சிறப்புகள் இருக்கு, மக்கில மட்டும்தான் இருக்கு. அதே போல மதனி வசனங்களுக்கென்றும் சில சிறப்புகள் இருக்கு. அப்ப இத வேறுபாடுகள்னு சொல்லலாம். நீங்க போட்டு என் எக்ஸாம்ல சிறப்பம்சங்கள்னு கேட்பாங்க, வேறுபாடுகள்னு கேட்கலாம். அப்ப சிறப்பம்சங்கள் என்று கேட்டா தெரியும், வேறுபாடுகள் என்று கேட்டா தெரியா என்ன ஒன்று கேட்கக்கூடாது. இதான் வேறுபாடு. மக்கீட அந்த மக்கி வசனங்களுக்குரிய அந்த ஸ்பெஷல் அது மதனி வசனங்கள் இருக்காது. மதனி வசனங்கள் இருக்கக்கூடிய அந்த ஸ்பெஷல் மக்கியில இருக்காது. முதலாவது பாருங்க, மக்கி வசன கவர்ச்சி சிறிய ஆயத்துகள் மற்றும் சிறிய அத்தியாயங்கள் இருக்கும். மக்கி வசனங்கள் இதுல வசன கவர்ச்சி இருக்கும். அடுத்து சிறிய ஆயத்துகளும் சிறியதாய்க்கும், அத்தியாயங்களும் சிறியதாய்க்கும். பாருங்க, இதுல பாருங்க, சூரத்துல் ஃபாத்திஹா, சரியா, இது சூரத்துல் ஃபாத்திஹா. உங்களுக்கு தெரியும், இங்க போட்டீங்க மக்கியா என்று சொல்லி, இல்ல கீழே பார்க்கலாம் மக்கி மக்கி. அப்ப இந்த சூறா ஹிஜ்ரத்துக்கு முந்தி இறங்கிக்கா பிந்தி இறங்கிக்கா இப்ப உங்களுக்கு சொல்லலும். ஹிஜ்ரத்துக்கு முன்னுக்கு. ரைட், ஹிஜ்ரத்துக்கு முந்தி 7 வசனங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூறா சூரத்துல் ஃபாத்திஹா. நாங்க ஒவ்வொருத்தரும் ஃபர்ல தொழுகையில் ஓதக்கூடிய சூறா. இப்ப இத சொன்ன விஷயத்தை பார்ப்போம் இருக்கான்னு சொல்லி. வசன கவர்ச்சி சிறிய ஆயத்துகள் மற்றும் சிறிய அத்தியாயங்கள். பாருங்க, அவங்க சிறிய சிறிய ஆயத்து பாருங்க, அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அவ்வளவு ஒரு ஆயத்து, அர் ரஹ்மானிர் ரஹீம் அடுத்த ஆயத்து, மாலிக் யௌமித்தீன் அடுத்த ஆயத்து. சிறிய சிறிய அத்தியாயங்களா இருக்கு. அடுத்தது சிறிய சிறிய வசனங்களாக இருக்கு. இதெல்லாம் வசனங்கள் என்று சொல்லுவோம். அத்தியாயம் என்ற முழு சூறாவை தான் அத்தியாயம் என்று சொல்றேன். பாருங்க, சின்ன ஒரு சூறா சூரத்துல் ஃபாத்திஹா, சின்ன ஒரு சூறா. பாருங்க, சிறிய ஆயத்துகளை தான் வசனங்கள் என்று சொல்றது. வசனங்கள் ஆயத்துகள் எல்லாம் உண்டு. ஆயத்துன்றது அரபு வார்த்தை, வசனம் என்றது தமிழ் வார்த்தை. சிறிய அத்தியாயங்கள் மக்கியில இருக்கு. உதாரணத்துக்கு மதனி சூறா ஒன்று எடுத்து பார்ப்போம். பாருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. இதுல பார்த்த வேண்டிய விஷயம்
இப்படியெல்லாம் உங்களுக்கு எக்ஸாம்ல கேட்க போறதில்ல. நீங்க நல்லா ஞாபகம் வச்சு கொள்ளணுன்றதுக்காக தான் நான் இப்ப எடுக்கிறேன். அதாவது பாடத்தை நல்லா ஞாபகம் வைக்கணும், பாடம் நல்லா விளங்கணுன்றதுக்காக தான் பார்க்கிறதா. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மதனி சூரா ரெக்கார்ட் எடுக்கலாமான்னு கேட்டுக்கிறீர்கள். ரெக்கார்ட் வந்து டெலிகிராம்ல தேவைன்னா மெசேஜ் போடுங்க, டெலிகிராம்ல மட்டும் எடுக்கலாம். இப்ப சூரத்துல் கஹ்ஃப் எடுப்போம் உதாரணத்துக்கு. சூரத்துல் கஹ்ஃப் வந்து மதனி சூரான்னு நினைக்கிறேன், அதே மக்கி என்ன. சரி, சூரத்துல் அன்ஃபால் எடுப்போமா. சூரத்துல் அன்ஃபால். நூத்தி 78வது பக்கம். ரைட். இப்ப இந்த சூறா உதாரணத்துக்கு பாருங்க. என்ன இப்படி பார்த்தா தான் உங்களுக்கு விளங்கும். அதுக்காகத்தான் நேரம் நேரம் போன பிரச்சனை சரி மெனக்கெட்டு எடுக்கு. இதுல பாருங்க, சூரத்துல் அன்பால் இதான் சூறா. பாருங்க, மதனியா என்று போட்டி. மதனியா அதாவது மதனி. சூரத்துல் அன்பால் போருக்கு கிடைத்த வெற்றி பொருட்கள். இப்ப மதனிட சிறப்பம்சத்தை பாருங்க. மக்கி வசன கவர்ச்சிக்கும் சிறிய ஆயத்துகளாய்க்கும் சிறிய அத்தியாயங்களாய்க்கும். ஆனா இதை பாருங்க, எவ்வளவு பெரிய பெரிய அத்தியாயங்களா இருக்குன்னு சரி. அதாவது பெரிய அத்தியாயம், அதாவது பெரிய சூறாவா இருக்கு, பெரிய சூறாவா இருக்கு. அதே நேரம் அத்தியாயமும் இந்த வசனங்களும் பெருசா இருக்கு. பாருங்க, இப்ப சூரத்துல் ஃபாத்தியாவில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீனோட முடிஞ்சு. இங்க எவ்வளவு பெரிய வசனம் பாருங்க. ஆகும் பாருங்க, முதலாவது வசனம் முடியுது இங்கே, அப்ப பெரிய வசனம். அடுத்து இரண்டாவது முடியுது இங்கே, மூணாவது முடியுது இங்க. அப்படி பெரிய வசனம், இதை விட பெருசாகவும் இருக்கும் சில வசனம். அப்ப இப்படியே பெரிய அத்தியாயமாக போகும். அது கிட்டத்தட்ட 75 ஆயத்துகள் இருக்கு, 75 வசனங்கள் இருக்கு சூரத்துல் அன்ஃபால். அப்ப மதனி இதுக்கு மாற்றமா இருக்கும். அதான் இப்ப சொல்ல வார். மக்கிக்கு முழுவதும் மாற்றமாக மதனி வசனங்கள் இருக்கும். விளையிட்டா சொல்றது விளையிட்டா. இப்ப பாருங்க, ஓ சார். மதனில பாருங்க, நீண்ட வசனங்கள், நீண்ட அத்தியாயங்கள் இருக்கு.
அடுத்தது பாருங்க, தௌஹீதை வலியுறுத்தல். அப்ப மக்கியில வசன கவர்ச்சி, சிறிய அத்தியாயங்கள், சிறிய ஆயத்துகள் அப்படித்தான் இருக்கும். மதனில நீண்ட வசனங்கள், நீண்ட அத்தியாயங்களாக காணப்படும். மக்கி வசனங்கள் தௌஹீதை வலியுறுத்தல், ஆதாரமாக பிரபஞ்ச காட்சிகளை முன்வைத்து நிறுவுதல். அதாவது மக்கிய சூறாக்கள்ல கருத்துக்களை நாங்க எடுத்து பார்த்தோம்னா விளங்கும். பெரும்பாலான இடங்கள்ல அல்லாஹ் தாலா தௌஹீதை வலியுறுத்தி தான் பேசுவான். ஏன்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நுபுவத் எங்க இருக்கும்போது கிடைச்சு? மக்காவில் இருக்கும்போது, மக்கா மதீனாவில் இருக்கும்போது? மக்காவுல. மக்கா அப்ப மக்கால மக்காவுல எல்லாம் சில வணக்கம் நடக்குது, பெரிய பெரிய பிழைகள் நடக்குது, ஷிர்க் நடக்குது. அப்ப இங்க வலியுறுத்தணும் என்னத்தை? தௌஹீது தான் வலியுறுத்தணும். அல்லாஹ் வணங்கும், இந்த கடவுள் எல்லாம் போய் அல்லாஹ் தான் உண்மையான கடவுள் என்று சொல்லி ஓரிரை கொள்கைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க போதிச்சான். ஆனா மதீனாவுல அந்த தேவை இருக்கல. ஏன்? இப்ப இஸ்லாத்தை பத்தி மக்களுக்கு தெரியும். அப்ப அங்க பெருசா அதை பத்தி பேசல. அதுக்கு பதிலா மதீனாவுல பாருங்க, ரிசாலத் மஆத் பற்றிய போதனை, இதுவும் மக்கியில தான் வரணும். இந்த பாயிண்டும் மக்கியில தான் வரணும். அங்க அங்க பேசப்பட்டதெல்லாம் குடும்ப சமூக ஒழுங்குகளை பற்றிய போதனைகள் தான் பேசப்பட்டுச்சு. குடும்ப சமூக ஒழுங்குகளை பற்றிய போதனைகள் தான் மதனில பேசப்பட்ட. ஏன்? அங்க மக்கள் இப்ப இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க, மக்களுக்கு இஸ்லாம் தெரியும், தௌஹீத் ஏற்றுக்கொண்டாங்க, அல்லாஹ் மாத்திரம் கடவுள் என்று ஏற்றுக்கொண்டாங்க. இப்போ ஒரு முஸ்லிம் சமூகமே தோன்றிற்று, ஒரு தலைமைத்துவத்துக்கு கீழே வாழக்கூடிய ஒரு பெரும் முஸ்லிம் சமுதாயம் தோன்றிற்று. எனவே அங்க சட்டதிட்டங்கள் சட்டதிட்டங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கற்றுக் கொடுக்கணும். அல்லாஹ் தஆலா அந்த சமுதாயத்துக்கு சட்டதிட்டங்களை கொடுத்தான். எனவே அங்க ஹிஜ்ரத்துக்கு புறவு அருளப்பட்ட சூறாக்கள்ல குடும்ப சமூக ஒழுங்குகள் பற்றிய போதனையில் பேசப்பட்டுச்சு. உதாரணத்துக்கு முனாக்கஹாத், திருமண குடும்ப வாழ்க்கை சம்பந்தமான விடயங்கள், முஆமலாத், கொடுக்கல் வாங்கல், ஏனைய சமூக உறவுகள், தொழில்கள் சம்பந்தமான விஷயங்கள், இவைகள் அல்லாஹ் தஆலா பேசினான். ஏன்? இங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்களுக்கிட்ட மக்காவுல வச்சு இதை பேசிக்கொண்டிருக்கலுமா? இஸ்லாமிய வாழ்க்கையை ஜூம் கட்டான திரும்ப ஜாயின் பண்ணுங்க. சொல்லுங்களேன். இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத மக்கள்கிட்ட குடும்ப வாழ்க்கை, இஸ்லாமிய குடும்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்கள் எல்லாம் சிலை வணக்கம் செஞ்சு கொண்டிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் மடையர்கள் மாறி காட்டு மிராண்டிகளா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தான் கொடுக்கல் வாங்கல் செய்யணும், இவ்வாறு தான் கொடுக்கல் வாங்கல் செய்யக்கூடாது, சமூகம் என்ற இப்படித்தான் நடந்து கொள்ளணும், தலைமைத்துவம் என்ற இப்படித்தான், அதுக்கு இப்படித்தான் கட்டுப்படணும் என்று சொல்லி இந்த விஷயத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார். முதலாவது இறை கொள்கையில இவங்களை தூய்மைப்படுத்தணும். அதனால அங்க செஞ்ச வேலை முதலாவது அவங்களோட நீங்க வணங்குற தெய்வங்கள் எல்லாம் போய் அதெல்லாம் முட்டு போட்டு அல்லாஹின் பக்கம் ஆகும் சொல்லி அழைச்சான். அதுதான் சொல்ற தௌஹீத்னு சொல்லி. அப்ப மக்கி சூறாக்கள் அதனாலதான் தௌஹீத் பற்றிய போதனைகள் முன்வைக்கப்பட்டது. அது தௌஹீதை வலியுறுத்தின. அப்ப அவங்க அதுக்கு 1000 கேள்விகள் கேட்டாங்க. எனவே அதுக்கு அல்லாஹ் தஆலா தௌஹீதை வலியுறுத்தும் விதமாக அல்லாஹுடைய குதரத் வல்லமைகளை வலியுறுத்தக்கூடிய பிரபஞ்ச காட்சிகளை பேசி, பிரபஞ்ச காட்சிகளை ஆதாரமாக வச்சு பேசி அல்லாஹ் தான் உண்மையான கடவுள் என்பதை Recording in progress. மக்கியில் இருக்கக்கூடிய இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னா, சான்றுகளை முன்வைக்கின்ற போது கல்லா என்ற சொல்லை பிரயோகித்தல். கல்லா என்ற வேர்ட் யூஸ் பண்ணப்பட்டிருக்கு.
நீங்க இப்ப குர்ஆன் ஓதுவி, குர்ஆன் ஓதும் போது சில இடங்களில் கல்லா, பல்ஹாக்கு முத்தகாதுர், சின்ன சூரா எல்லாருக்கும் தெரிஞ்சு, ஹத்தா சுருத்துமுல் மக்காபிர், கல்லா சௌஃப தஅலமூன், கல்லாண்டு வருதா இல்லையா? வருதா இல்லையா? எல்லாரும் அடிக்கடி ஓதுற சூறா தானே, சின்ன சூறா, எல்லாருக்கும் வருகிறது ஞாபகம் சார். இருக்கும், பாடம் இருக்கும் எல்லாருக்கும். கல்லா சௌஃப தஅலமூன். அப்ப பாருங்க, இதான் இந்த கல்லான்ற வார்த்தை, இதான் கல்லா என்ற வார்த்தை வருது. இப்படி கல்லா என்று வாரது மக்கிய சூறாவை தான் நினைக்கும். அப்ப பாருங்க, மக்கியா இங்க போட்டிருக்கு கீழே, தமிழ்ல நீங்க கீழே பார்க்கலாம் பாருங்க. அப்போ அத்த காசூர் மக்கி சூர். கல்லா என்ற அவ்வாறு அல்ல, அவ்வாறு அல்ல. பாருங்க அப்படியே வருது, கல்லா சௌஃபத்தாலமும், தும்ம கல்லா சௌஃபத்தாலமும், கல்லா லவ் தாலமுன்னு, அப்படி கல்லா என்ற வார்த்தைகள் வருது. அதே நேரம் இதில் இன்னொரு விஷயத்த நாங்க ஏற்கனவே சொன்னேன், சின்ன சூறாவா இருக்கு. அப்ப சின்ன சூறாவா இருந்தா பெரும்பாலும் அது எந்த சூறா வைக்கும், மக்கி ஆயிக்குமா மதனி ஆயிக்குமா? மக்கி. என்ன மக்கி சிறிய சூறா வைக்கும். மக்கி. அதே போல வசனங்களை பாருங்க, சின்ன சின்ன வசனங்கள், அல்ஹாக்கு முத்தகாது ஒரு வசனம் முடிஞ்சு, ஹத்தா சுருத்துல் மக்காபிர் ரெண்டாவது வசனம் முடிஞ்சு, சின்ன சின்ன வசனங்கள், ரைட்? சூறாவும் சின்னது. கல்லா என்ற வார்த்தை பிரயோகங்கள் இருக்கு. பாருங்க, கல்லா என்ற சொல்லை பிரயோகித்தல் இது மக்கியில தான் வரும். அடுத்து இன்னொன்றைக்கு சஜிதா திலாவத். சஜிதா திலாவத் அதாவது அல் குர்ஆனை ஓதிக்கொண்டிருக்கும் போது சில சஜிதாவுடைய வசனங்கள் வரும். அந்த இடத்துல நாங்க சஜிதா செய்யறது சுன்னத். உதாரணமாக எல்லாருக்கும் விளங்க மாதிரி லேசான உதாரணம் சொல்றேன்டா. வெள்ளிக்கிழமை காலையில சுபஹுடைய தொழுகையில, ஃபஜ்ருடைய தொழுகையில ஒரு சஜிதா செய்வாங்க. நாங்க எல்லாரும் சஜிதா செய்வோம். இமாம் ஒரு பெரிய சூறா ஓதி சஜிதா செய்வார், நாங்களும் சஜிதா செய்வோம். தெரியுமா? செஞ்சிக்கிறீங்களா அப்படி சஜிதா? பாய்ஸ் மஸ்ஜிதுக்கு தொலை போறவங்க, கேர்ள்ஸ் வீட்டுல தான் தொழுவாங்க. பாய்ஸுக்கு தெரிஞ்சானே இருக்கணும், வெள்ளிக்கிழமை அந்த சூறா ஓதுற சுன்னத், அதனால அந்த சூறா ஓதுவாங்க. அதுல சஜிதாட வசனம் வருது. எனவே முதலாவது ரக்காத்துல அந்த சூறா ஓதக்கூடிய இமாம் அந்த சஜிதாட வசனத்தை ஓதினா அவர் சஜிதா செய்வார். ஏதென்றா அந்த சஜிதா சுன்னத். அந்த சஜிதாவை தான் சொல்ற சஜிதா திலாவத் அப்படின்னு சொல்லி. அதே போல நான் மெசேஜ்ல போட்டு சூரா அலக் வரும் தானே, சூரா அலக்கும் வரும், லாஸ்ட் சஜிதாவோட முடியுது, லாஸ்ட்ல சஜிதாவோட முடியும். இதுல பாருங்க, ரைட், சூரா அலக், இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ ஹலக் என்ற இந்த சூரா முதல் 5 வசனங்கள் தான் ஆரம்பத்தில் அருளப்பட்டு, அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு, எல்லாம் படிச்சுட்டோம். முதல் 5 வசனங்கள், இந்த 5 வசனங்கள் தான் அல் குர்ஆன்ல முதல் அருளப்பட்ட வசனங்கள். இவ்வளவு அல்லமில் இன்சான மாலமி ஆலம் வரைக்கும் இந்த சூறாவை பாருங்க. அப்ப இந்த சூறா மக்கி எங்களுக்கு தெரியும். ஏன் ஆரம்பத்தில் அருளப்பட்டனா நபி ஸல்லல்லாஹு மக்காவுல இருந்து ஆரம்பத்தில் அருளப்பட்ட நுபுவத் கிடைக்கும் போது, இதான் நுபுவத், அவ மக்கா, எனவே மக்கி, ஹிஜ்ரத்துக்கு முந்தி மக்கியா. பாருங்க அங்க மக்கி. அடுத்தது இன்னொரு விஷயம் இருக்கு, என்ன? லாஸ்ட்ல அதாவது இந்த சூறா இதுல இது முடிவு இதுல தெளிவாக அந்த அடையாளம் காட்டல. நீங்க வேற குர்ஆன்கள்ல பார்த்தா விளங்கும், அடையாளம் தெளிவாக காட்டி சஜிதாவுடைய. எனவே இது இந்த சூறா ஓதி முடிஞ்சு கடைசி வசனத்தை ஓதினத்தோட சஜிதா செய்யறது சுன்னத். இப்படி அல் குர்ஆன்ல சஜிதா திலாவத் ஏற்கனவே பிடிஎஃப் உங்களுக்கு தந்தைக்கு பிரிண்ட் பண்ண சொல்லி, சஜிதா திலாவத் எத்தனை இடத்துல இருக்கு குர்ஆன்ல? 15 அல்லது அதுல 2 கருத்து இருக்கு, 14 அல்லது
15 இன்னும் சில 15 அதுல கருத்து வேறுபாடு உண்டு. 14 கருத்து 15 கருத்து இருக்கு. எனவே இந்த நாங்க 14 சரி 15 சொல்லுவோமே, இந்த 15 சூறாக்களும் மக்கி அறிக்குமா மதனி ஐக்குமா? மக்கி சூரா மக்கி சூறா. ஏன் மக்கி? சஜிதா திலாவத்திடம் பெட்டி ரைட், அதுல சஜிதா திலாவத் இருக்கு. அடுத்தது இதுல இன்னொரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்க. சஜிதாக்களை பொறுத்தவரையில சஜிதா திலாவத், திலாவத் என்ற ஓதுரு, குர்ஆன் திலாவத் செய்யற திலாவத் ஓதுரு. இப்ப சஜிதா திலாவத் என்று சொன்னா குர்ஆன் ஓதும் போது சஜிதாவுடைய வசனங்கள் வந்தா செய்யற சஜிதாக்கு சொல்ல சஜிதா திலாவத். இது உங்களுக்கு தெரியும். இது குர்ஆன்ல 14-15 இடங்கள்ல வந்திருக்கு. இவ்வாறு வார சூறாக்கள் எல்லாம் மக்கியாக இருக்கு. இன்னொன்று இருக்கு சஜிதா ஷுக்குர் என்று சொல்லி. சஜிதா ஷுக்குர். இது யாருக்கு தெரியும்? சஜிதா ஷுக்குர் என்றா என்ன? சஜிதா ஷுக்குர் என்றா ஷுக்குர் என்றா நன்றி. இப்ப சஜிதா ஷுக்குர் என்றா நன்றிக்காக செய்யற சுஜூது, அல்லாஹுக்காக வேண்டி செய்யுது, அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறதுக்காக வேண்டி செய்யுது. வாப்பாக்கு சுகம் இல்லை, கடும் கவலையாக இருந்து ஓடி வந்து பார்க்கிறார். வாப்பா விழிச்சு அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லி வாட்டில் கண்ணு முழிக்காம இருந்த வாப்பா முடிச்சு பேசி கொண்டிருக்கிறார். இப்ப ஓடி வந்ததோட அல்லாஹ்விடத்துல அப்படியே விழுந்து கிபிலாவின் பக்கம் சுஜூது செய்கிறார். அப்ப இந்த சுஜூது எதுக்கு செய்யறார்? அவர் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதுக்கு செய்யறார். இந்த சுஜூது தான் சொல்ற சஜிதா ஷுக்குர். ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி ஒன்று வந்துட்டு, நல்ல ஒரு ரிசல்ட்ஸ் ஒன்று வந்துட்டு அல்லாஹ்விடத்துல துவா செஞ்சு கொண்டிருந்தார். இன்டர்வியூ பாஸ் ஆகணும், நல்ல ரிசல்ட்ஸ் வரணும் அப்படின்னு வந்துட்டு, அல்லது தொழில் கிடைக்காத தொழில் கிடைக்குது, அப்பாயின்மெண்ட் வந்துட்டு இப்ப சந்தோஷத்துல அவடத்திலே விழுந்த சுஜூது செய்கிறார். இந்த சுஜூது சஜிதா ஷுக்குர் என்று சொல்லுவோம். இந்த சஜிதா சஜிதா ஷுக்குர் என்று சொல்லுவோம். இன்னொன்றிற்கு என்ன? தொழுகையில மறதி வந்தா செய்யறது, அது தொழுகையிலாம் செய்யும். தொழுகையில கடைசியில சலாம் கொடுக்க முன்னால செய்யறது சஜிதா. அதுல பேர் என்ன சொல்லுங்க? தெரியாதவங்க நோட் பண்ணிக்கொள்ளுங்க. சஜிதா சஜிதா சஹு, மறதிக்காக செய்யற சஜிதா. தொழுகையில மறதி ஏற்பட்டா, தொழுது கொண்டிருக்கும் போது லுகர் தொழுது கொண்டிருக்கிறார், தனியா தொழுகிறார், 2 வெப்பமே லேட் ஆகி வந்து தனியா தொழுகிறார். 3ஆவது ரக்காத் போய் கொண்டிருக்கும் போது டவுட் ஒன்று வந்துட்டு, நான் தொழுகிறது 3ஆ 4ஆ? ரைட், அப்ப அவர் 3 தொழுது போட்டு கடைசியில சலாம் கொடுக்க முன்னால என்ன எல்லா துவாயும் ஓதி அத்தஹியாத்துடைய இறுதி இருப்புல இருந்து எல்லா இந்த தஷஹுதுடைய துவாக்கள், அதாவது அத்தஹியாத் எல்லாம் ஓதி எல்லாம் முடிச்சதுக்கு பிறகு லாஸ்ட் 2 சஜிதாக்கள் செய்வார். அல்லாஹ் அக்பர் சஜிதா செஞ்சு எலும்பி இருப்புல இருந்து திரும்பி ஒரு சஜிதா செஞ்சு இருப்புல இருந்து கடைசியில சலாம் கொடுப்பார். அதுல ஓதுற துவாக்கள் அதெல்லாம் நீங்க இதுல பார்க்கலாம் துவா புத்தகம். இந்த சஜிதாவை சொல்ற சஜிதா சஹு என்று சொல்லி, தொழுகையில் ஏற்படக்கூடிய மறதிக்காக வேண்டி செய்யற சஜிதா. இப்படி 3 வகையான இன்னமிருக்கு பிரதானமா இது 3ஐயும் நீங்க விளங்கணும். அப்ப சஜிதா திலாவத்தை தான் நீங்க சொல்லிருக்கி. அப்ப உங்களுக்கு இப்ப சஜிதா திலாவத் என்னன்னு தெரியும், சஜிதா ஷுக்ரன் என்னன்னு தெரியும், சஜிதா சஹு என்றாலும் என்னன்னு தெரியும். இதெல்லாம் பழைய பாஸ் பேப்பர்ல பாருங்க, இதெல்லாம் கேள்விக்கு வந்திருக்கு. ஆனா இப்ப இல்லை, இப்ப சிலபஸ்ல அது பெருசா இல்லை. அதனால உங்களுக்கு கேள்விக்கு வர விதம் குறையும். 2018க்கு முதல் இருக்கிற பேப்பர் எல்லாம் எடுத்து பாருங்க, இதெல்லாம் மாத்தி மாத்தி கேள்வி கேட்டிருப்பாங்க எம்சிக்யூல. தொழுகையில் பின்வருவனவற்றில் தொழுகையில் மறதிக்காக செய்யப்படக்கூடிய சஜிதா எது என்று போட்டு சஜிதாட வகையெல்லாம் போட்டிப்பாங்க. சஜிதா ஷஹு, சஜிதா சுக்குர், அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ரைட், அப்ப இதை நீங்க எக்ஸ்ட்ராவா நோட் பண்ணி வச்சு கொள்ளுங்க. இப்ப விஷயத்துக்கு வருவோம். எனவே சஜிதா திலாவத் ஒரு சூறாவில் இடம்பெற்றால் அது மக்கியா மதனியா? மக்கி மக்கி. அடுத்த வாரம் இஸ்லாத்தின் அழைப்பை மானுடத்தை விழித்து முன்வைத்து, மனிதர்களே
யா அய்யுஹல் இன்சான், மனிதர்களே என்று அல்லாஹ் பொதுவாக அழைப்பான். முஸ்லிம்களை மட்டுமோ ஈமான் கொண்டவர்களை மட்டுமோ அழைக்க மாட்டான், எல்லாரையும் அழைச்சி பேசுவான். ஏன்? ஹிஜ்ரத்துக்கு முன்னர் தெய்வீக போதனைகளை தௌஹீதை முன்வைக்கும் போது முஸ்லிம்களுக்கு தௌஹீதை முன்வைக்க தேவையில்லை, எல்லாரையும் அழைச்சிதான் தௌஹீதை முன்வைக்கணும். இப்ப நான் உங்களை கூப்பிட்டு நீங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேனே, நீங்க ஆல்ரெடி முஸ்லீம். எல்லாரையும் எல்லாரையும் அழைச்சு அந்த 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 கூட்டத்துல நிறைய அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளாத மக்கள் நிக்கிறாங்க என்று சொன்னா, நீங்க எல்லாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுவோம், மக்களே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளும் சொல்லுவோம். அப்படிதான் அல்லாஹு தாலா ஹிஜ்ரத்துக்கு முன்னர் ஒரு பெரும் கூட்டம் என்ன ஷிர்க செஞ்சு கொண்டிருக்கு, சிலை வணக்கம் செஞ்சு கொண்டிருக்கு. எனவே அல்லாஹு தாலா யா அய்யுஹன்னாஸ் என்று சொல்லி அழைச்சு என்ன செய்யறான், அவனுடைய அந்த தௌஹீதை முன் வச்சு பேசினான். எனவே இஸ்லாத்தினுடைய அழைப்பை மானுடத்தை விடுத்து எல்லாரையும் பொதுவாக மனிதர்களே என்று அழைச்சு முன்வைக்கிறது. ரைட்? அதுக்கு நீங்க உதாரணங்கள் பார்க்கலாம். என்ற ஒவ்வொன்றுக்கும் பார்த்து கொண்டிருந்தோம்னா நிறைய டைம் போகும். இதுல மக்கிய சூறாக்கள்ல நீங்க நிறைய உதாரணங்கள் பார்க்கலாம். சரி, சட்ல எல்லாம் போடுறேன், அதை பார்த்து கொண்டா சரியா பார்த்துக்கொள்ளும். அப்ப பாருங்க, இதுல மக்கி இஸ்லாத்தின் அழைப்பை மானுடத்தை விழித்து முன்வைத்தது. அடுத்த பாருங்க, பொதுவாக ஓ மனிதர்கள் என விழிக்கும் போக்கும். இதைத்தான் சொல்லி இதுல விளக்கம் தான் இது. அடுத்தது இன்னொரு விஷயம் வருது பாருங்க, ஹுரூஃபுல் முகத்தாத் பிரயோகம் சூறாக்களின் ஆரம்பத்தில் இடம்பெற்றிருத்தல். ஹுரூஃபுல் முகத்தாத் இது என்னன்னு சொல்லி விளங்கணும். ஹுரூஃபுல் முகத்தாத் என்று சொன்னா துண்டிக்கப்பட்ட எழுத்துக்கள். நோட் பண்ணிக்கொள்ளும், துண்டிக்கப்பட்ட எழுத்துக்கள். துண்டிக்கப்பட்ட எழுத்துக்கள். இப்ப குர்ஆன் எடுத்து பார்த்தோம்னா எழுத்துக்கள் இப்படியே சேர்ந்துதான் நீக்கும், துண்டிக்கப்பட்டு இல்லை. இப்ப யா உண்மையிலே யாட உண்மையான வடிவம் இது. இப்ப எங்க யஹ்ருஜு இருக்கு, யா இப்படி வந்திருக்கு. ஹாட உண்மையான வடிவம் இது, ரா அப்படி எல்லாம் இருக்கு. என்ன அப்ப இங்க ஒரு வசனம் இருக்கு, ஒரு சொல் இருக்கு, அதுல கருத்துங்களுக்கு விளங்குது. ரைட்? ஆனா துண்டிக்கப்பட்ட ஹுரூஃபுல் முகத்தாத் என்று சொன்னா துண்டிக்கப்பட்ட எழுத்துக்கள் சொல்லும் போது சில நேரம் அதுல வடிவம் மாறி இருக்கலாம், அது சேர்ந்துதான் இருக்கும். ஆனா அதுல சரியான அந்த அதுல விளக்கம் தெரியாது. உதாரணத்துக்கு பாருங்க, இதுல இப்ப சூரத்துல் பக்ராவை எடுப்போம் நாம. இப்ப இங்க பாருங்க, அலிஃப் லாம் மீம். இதுக்கு என்ன கருத்து போட்டி கீழே பாருங்க, அலிஃப் லாம் மீம் தான் போட்டி. ஏன் தெரியாது என்னன்னு? அல்லாஹு ஆலம். தஃப்சீல் எழுதுவாங்க இப்படி, அல்லாஹு ஆலம், அல்லாஹ்க்கு தான் தெரியும். அப்ப இதுல இப்படி வார எழுத்துக்களை தான் சொல்ற ஹுரூஃபுல் முகத்தாத் அப்படின்னு சொல்லி துண்டிக்கப்பட்ட எழுத்துக்கள். அலிஃப் லாம் மீம் என்று வரும், யாசீன் என்று வரும், ஹாமீம் என்று வரும். நீங்க குர்ஆன்ல பார்க்கலாம், ஹாமீம், யாசீன். ரைட்? யாசீன், காஃப் ஹா யா ஐன் சாத், நூன், நூன். அப்ப இப்படி சூறாக்கள்ல நிறைய சூறாக்கள்ல இருக்கு. கிட்டத்தட்ட எத்தனை சூறாக்கள் இருக்கு, அதுவும் நான் உங்களுக்கு தந்த பிடிஎஃப்ல இருக்கு. ஹுரூஃபுல் முகத்தாத் எழுத்துக்கள், எத்தனை எழுத்துக்கள் ஹுரூஃபுல் முகத்தாத்தா குர்ஆன்ல மாறி மாறி இடம்பெறுது. எத்தனை சூறாக்கள் ஹுரூஃபுல் முகத்தாத்தை கொண்டு ஆரம்பிக்குது சொல்லுங்க குயிக்கா.
29 சூறாக்கள். ரைட். சூறாக்கள் 29. எழுத்துக்கள் எத்தனை எழுத்துக்கள் மாறி மாறி வருது? 14. 14 எழுத்துக்கள். இதுவும் முந்தைய காலங்கள்ல மாறி மாறி கேள்விக்கு வந்து கொண்டே இருந்துச்சு. இதுல பாருங்க, ஹுருஃபுல் முக்கத்தாத் எழுத்துக்கள் 14, ஹுருஃபுல் முக்கத்தாத் அத்தியாயங்கள் 29. இந்த பிடிஎஃப் இல்லாதவங்க எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, அனுப்புறேன் நான். சரியானே? அப்ப ஹுருஃபுல் முக்கத்தாத் பேச விளங்குதா? ஓ சார். ரைட். இப்ப ஹுருஃபுல் முக்கத்தாத் என்னன்னு விளங்கிட்டேன் உங்களுக்கு? ஓ சார். சரி. இப்ப அவ்வாறு இப்ப அலிஃப் லாம் மீம் என்று சூரத்துல் பக்கராவில் வருதுண்டா, சூரத்துல் பக்கரா ஒரு சூரா, ஹுருஃபுல் முக்கத்தாத் வந்திக்கிற ஒரு சூரா. அப்படி ஒவ்வொரு சூறாவா, சூறான்ற அத்தியாயம் தான் சூறான்ற, ஒவ்வொரு அத்தியாயமா பார்க்கும்போது 29 அத்தியாயங்கள் அப்படி வந்துரு. இப்ப யாசின்ன்றது அதை சேர்த்தா 2, ஹாமீம் சேர்த்தா 3 அத்தியாயங்கள் அப்படி வந்திருக்கு. அதே நேரம் அலிஃப் என்ற ஒரு எழுத்து, லாம் என்ற ஒரு எழுத்து, மீம் என்ற ஒரு எழுத்து, இப்படி எத்தனை எழுத்துக்கள் மாறி மாறி இப்படி ஹுருஃபுல் முக்கத்தாத்தா வந்திக்கன்னு பார்த்தா 14 எழுத்துக்கள் மாறி மாறி, அந்த 14 எழுத்துக்கள் தான் சுத்தி சுத்தி இப்படி வருது. ரைட். அதுக்கு பல்வேறு விளக்கங்கள், ஆழமான தஃப்சீர்கள் எல்லாம் இருக்கு. ரைட். அப்ப பாருங்க, ஹுருஃபுல் முக்கத்தாத் பிரயோகம் சூறாக்கள்ல ஆரம்பத்தில் இருக்கும். நாங்க இடையில அப்படி காண மாட்டோம், ஆரம்பத்துல நீக்கும். இவ்வாறு இடம்பெற்றாலும் அந்த சூறாவை நாங்க சொல்லுவோம் மக்கி அப்படின்னு சொல்லி. ஹுருஃபுல் முக்கத்தாத் ஆரம்பத்தில் இடம்பெற்றிருக்கும், இவ்வாறான சூறாக்கள் மக்கி. அப்ப இப்போ உங்களால ஈஸியா மக்கிய சூறாக்கள் அறியலுமா இல்லையா? ஏலும். அடுத்தது பாருங்க, ஒழுக்க வாழ்வை நிலைநாட்டுவதற்காக நட்பண்புகள் பற்றிய போதனைகள் முன்வைத்தல். அடுத்தது மக்கி சூறாக்கள்ல அடுத்த ஸ்பெஷல் ஒழுக்க வாழ்க்கைய கடைபிடிக்கணும் மக்கள் என்றதுக்காக வேண்டி, அதை மக்களுக்கு போதனை செய்யறதுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா நட்பண்புகளை பற்றிய போதனைகளும் முன்வைக்கிறான் மக்கி சூறாக்கள். எனவே மக்கி சூறாக்கள்ல நட்பண்புகளை பற்றிய போதனைகள் அதிகமாக காணப்படும். அடுத்தது வரலாற்று நிகழ்வுகள் அதிகமாக பேசப்பட்டிருக்கும். வரலாற்று நிகழ்வுகள் பேசப்பட்டிருக்கும். நபிமார்கள் நிகழ்வு, ஏனைய நிகழ்வுகள் மக்கி சூறாக்கள்ல பேசப்பட்டிருக்கும். ஏன்? இதனூடாக இஸ்லாமிய பிரச்சாரத்தை இயல்பை எடுத்து காட்டல். ஏன் இஸ்லாமிய மார்க்கம் என்ற என்ன, இது என்னத்தை சொல்ல வருது என்று சொல்லி மக்கள் விளங்கணும், அதுக்காக வேண்டி. அப்ப மக்கி சூறாக்களுடைய சிறப்புகளும் உங்களுக்கு தெரியும். கொஞ்சம் குயிக்கா சொல்லுங்க பார்ப்போம். மக்கி சூறாக்கள்ல சிறப்புகளை நோட்ஸ் பார்க்க கூடாது, சுயமா சொல்லணும், ஞாபகம் வைக்கிறத வச்சு. பெரிய அத்தியாயம் காணப்படும். ஆயத்துக்கள் மற்றும் அத்தியாயங்களை கொண்டது. தௌஹீதை வலியுறுத்தும். ஹுருஃபுல் முக்கத்தாத் பிரயோகம் சூறாக்களின் ஆரம்பத்தில் இடம்பெற்றிருக்கிறோம். ஓ மனிதர்களே என்று விழிக்கிறது. கல்லா என்ற சொற்பிரயோகம் காணப்படும். சஜிதா திலாவத் இடம்பெற்றிருக்கும். நட்பண்புகள் போதனைகள். நட்பண்புகள் பற்றிய போதனைகள். வரலாற்று நிகழ்வுகள். இவ்வாறாக எல்லாம் இருந்தா இது மக்கி சூறா. இப்ப மக்கிய பத்தி ஃபுல்லா விளங்கப்படுத்தினதால உங்களுக்கு மதனிய பத்தி
ஈஸியா நீங்க அறிஞ்சு கொள்ளலாம். ரைட்? அப்ப பாருங்க, நீண்ட வசனங்கள் நீண்ட அத்தியாயங்கள் இருந்தா அது மதனி. ரிசாலத் மாத் பற்றிய போதனைகள் இது மக்கியில தான் உண்மையிலே வரணும். சரியா? நான் உங்களுக்கு அடுத்த கிளாஸ்ல சொல்றேன். இதை வெட்டி மக்கியில தான் எழுதணும். நீங்க ரிசாலத் மாத் போதனைகள் மதனிலையும் வரும், இல்லைன்னு இல்லை. ஆனா மக்கியில தான் இந்த பாயிண்ட்ஸ் மிகவும் பொருத்தம். சரி, அது அப்படி இருக்கட்டும். அதை பத்தி நான் பிறகு சொல்றேன் உங்களுக்கு. அடுத்த பாருங்க, குடும்ப சமூக ஒழுங்கல் பற்றி போதனை முன்வைத்தல். அது உங்களுக்கு ஏற்கனவே விளங்கப்படுத்தியாச்சு. மதனியில குடும்ப சமூக ஒழுங்கலை பத்தி பேசி அங்க தௌஹீத் அதை பத்தி பெருசா பேசியிருக்காது. நீண்ட வசனங்கள் நீண்ட அத்தியாயம் இருக்கு. அடுத்தது சமூக பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தல். சமூகம் சார்ந்த விடயங்களை அதிகமாக பேசும். சமூக ஒழுங்க மேல அதான் பாருங்க, சமூக ஒழுங்குன்னு சொல்லி சமூக ஒழுங்குகள், சமூகத்தோட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதைகளை பத்தி பேசும். ஏன் இஸ்லாம் ஒரு சமூகமாக மாறிட்டு ஹிஜ்ரத்துக்கு பிறகு அங்க மதீனாவுல பெரும் ஒரு சமூகம் இருக்கு, பெரும் ஒரு கூட்டம் இருக்கு. அங்கதான் ஜமாத் தொழுகை எல்லாம் வந்துச்சு. ஜமாத்தாக சேர்ந்து கூட்டமாக சேர்ந்து கூட்டமல்கள்லாம் அங்கதான் கடமையாகப்பட்டுச்சு. எனவே முஸ்லிம்கள் ஒரு சமூகமாக இணைந்து செயற்பட ஆரம்பிக்கிறான். எனவே அல்லாஹ் தஆலா சமூக ரீதியான பல போதனைகளை முன்வைச்சான் ஹிஜ்ரத்துக்கு பின்னர் உள்ளப்பட்ட மதனி சூறாக்கள். எனவே அங்க சமூக பாதுகாப்பு உத்தரவாதம் படுத்தப்பட்டுச்சு. அடுத்து முனாஃபிக்குல பண்புகள் பற்றி விளக்குதல். இது மதனி சூறாக்கள்ல ஸ்பெஷல் உண்டு. முனாஃபிக்குல பண்புகள் அதிகமாக மதனி சூறாக்கள்ல பேசப்படும். அடுத்து முன்னைய வேதங்கள் பற்றி உண்மைத்தன்மையை விளக்குதல். முன்னைய வேதங்கள் என்னென்ன வேதமைக்கு சொல்லுங்க. முன்னைய வேதம் என்ன? தௌராத், இன்ஜில். தௌராத், இன்ஜில், சபூர். சபூர். ரைட், சபூர். தௌராத், இன்ஜில், சபூர். இப்படியான வேதங்கள்ல உண்மைத்தன்மை, அதாவது அந்தந்த நபிமார்களை பத்தி, ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை பத்தி பேசப்படுது. இன்ஜில் வேதம், தௌராத் வேதம், ரைட், சபூர் வேதம், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை பத்தி அந்த நபிமார்களுடைய சம்பவங்களை சம்பந்தப்படுத்தி பேசப்படுது. இதன் மூலம் என்ன செய்யுது? இந்த முன்னைய வேதங்கள்ல உண்மைத்தன்மை விளங்கக்கூடிய மாதிரி இருக்கு. இந்த விஷயம் மதனி சூறாவில் இருக்கு. அடுத்தது மக்கியில நாங்க பார்த்தோம், மனிதர்களே, ஓ மனிதர்களே, யா ஐயுஹன்னாஸ் அப்படின்னு சொல்லி ஒரு அழைப்பு கொண்டு இருந்துச்சு. ஆனா இங்க மதனியில அல்லாஹ் தஆலா எப்படி அழைக்கிறான்னு சொன்னா, யா ஐயுஹல்லதீன ஆமனு. நீங்க குர்ஆன்ல அதிகமான இடங்கள்ல பார்த்திருப்பீங்க. யா ஐயுஹன்னாஸ், யா ஐயுஹன்னாஸ் என்றது அதிகமா பார்த்திருப்பீங்க. யா ஐயுஹல்லதீன ஆமனு என்றது அதிகமா பார்த்திருப்பீங்க. எனவே யா ஐயுஹல்லதீன ஆமனு என்றால் விசுவாசிகளே, எங்களை அழைக்கிறது. முஸ்லிம்களை மட்டும், ஈமான் கொண்ட மக்களை மட்டும் அழைக்கிறது தான் விசுவாசிகளே. அல்லாஹ் விசுவாசம் கொண்டவர்கள், அதுதான் விசுவாசிகளேன்னு சொல்றேன். விசுவாசிகளே என்னை விழித்து இஸ்லாத்தின் தூதுத்துவ அழைப்பை பொதுமைப்படுத்தும். அப்ப விசுவாசிகளே என்ற அழைப்பு எங்க இருக்கும்? மனிதர்களே என்றது பொதுவான விழிப்பு எங்க இருக்கும்? விசுவாசிகள் என்று மதனி சூறால இருக்கும், மனிதர்கள் என்று சொல்லி மக்கிய சூறால இருக்கும். ரைட். இப்ப விளங்கிட்டு தானே மக்கிக்கும் மதனிக்கும் என்ன வேறுபாடு இருக்குன்னு சொல்லி? சரி, இப்ப அதே மக்கி சூறாட அந்த இதை எப்படி சொன்னீங்களோ அதே போல மதனிலையும் சொல்லுங்க. அப்போ நோட்ஸ் பார்க்காம மதனி சூறாக்கள்ல சிறப்பம்சங்கள் சொல்லுங்க. அப்போ நீண்ட அத்தியாயம் விசுவாசிகளே என்று சொல்லி விழிக்கிறார். முனாஃபிக்களோட பண்புகள் பற்றி கூறப்பட்டிருக்கும். முன்னைய வேதங்கள் பற்றிய கருத்துக்கள் காணப்படும். வேற சமூக பாதுகாப்பு தொடர்பானது. சமூக பாதுகாப்பு தொடர்பாக பேசப்பட்டிருக்கும். சமூக விவகாரங்கள் பேசப்பட்டிருக்கும். அங்க எல்லாம் பெருசு பெருசாയിരിക്കും. இங்க சின்ன சின்ன, அதாவது மக்கியில எல்லாம் சிறுசாக இருக்கும் அத்தியாயங்கள், வசனங்கள்லாம். ஆனா மதனில எப்படி இருக்கும்? நீண்ட அத்தியாயங்களை காணப்படும். ரைட். இப்ப இந்த பாடம் உங்களுக்கு விளங்கிட்டா? மக்கி மதனி என்ற பாடம் ஃபுல் கிளியர். அது ஓ சார். இதுல கேள்வி வந்தா செய்யலுமா? ஓ சார்.
சரி 2022 பாஸ் பேப்பர் பாருங்க. இந்த கேள்வி எனக்கு செஞ்சு நீங்க போட்டோ பிடிச்சு அனுப்புங்க. 2022 பாஸ் பேப்பர்ல பகுதி 2, அதாவது 4வது கேள்வி எடுத்து பாருங்க. 4வது முதலாவது மக்கி மதனி சூறாக்களுக்கு இடையிலான வேறுபாடுகளை விவரிக்க. இப்ப இங்க ஒவ்வொரு பாயிண்டா தான் போட்டிக்கிறான். ஆனா நிறைய விளக்கங்கள் நான் உங்களுக்கு பேசினேன். அப்ப அந்த விளக்கங்கள்லாம் நீங்க இதுக்குள்ள எழுதலாம். அப்ப நீங்க பெருசா நிறைய விளக்கம் எழுத தேவையில்லை. ஏதோ இங்க ஒரு வரியில கேட்டா நீங்க 2-3 வரிக்கு ஆக்கினா போதும். அவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டிய வேலை. நீங்க சுயமா அதை செய்யல, நோட்ஸ் தந்து செய்யாம நீங்க சுயமா செய்ய வேண்டாம். உங்களுக்கு கேளும் எல்லாமே இல்லை. எனவே மக்கி மதனி சூறாக்களுக்கு எதிரான வேறுபாடுகளை விவரிக்க 10 மார்க்ஸ் கேள்வி. நீங்க முதலாவது செய்யற வேலை மக்கி என்றா என்ன, மதனி என்றா என்ன, ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு அறிமுகத்தில் இணை போட்டு வேறுபாடுகளை நீங்க எழுதிவிட்டா சரி. ரைட். மக்கி என்றா என்ன, மதனி என்றா என்னன்னு சொல்லி அதில் அறிமுகங்கள் எழுதி அது பிறகு அதனுடைய வேறுபாடுகளை உங்களால முடிஞ்ச அளவுக்கு விளக்கி எழுதுங்க. 18 நிமிஷம் டைம் வச்சு செய்யும். நோட் பண்ணி வச்சுக்கிறோம். 18 நிமிஷம் டைம் வச்சு இந்த கேள்வியை செய்யும். 18 நிமிஷம் தான் 10 மார்க்ஸ் கேள்விக்குரிய டைம். செய்யலுமா? ரைட். அடுத்ததுல எம்சிக்கு கேள்விகள் வந்த மாதிரி எங்கே நான் பார்த்துக்கிறேன். உங்களுக்கு எங்கே வந்த மாதிரி ஞாபகமிக்கா? லாஸ்டான அந்த எக்ஸாம் பேப்பர் எடுத்து பாருங்க. 2024 மக்கி மதனியை பத்தி எம்சிக்யூ கேள்விகள் எதுவும் வந்திருக்கேன்னு சொல்லி பாருங்க. அஸ்பாபு நுசுலை பத்தி வந்து அடுத்து நான் படிக்க இருக்கிற பாடம் அதான். ரெண்டாயிரத்தி 23 பாருங்க. சரி, கேள்வி கண்ட மாதிரி ஞாபகம் எனக்கு சரியா மறந்துட்டு. கேள்விகள் இருந்தா பார்த்து நோட் பண்ணுவீங்க. இன்ஷால்லா அடுத்த கிளாஸ்ல ஞாபகப்படுத்துங்க, பார்ப்போம். சரியா? எம்சிக்யூ பேப்பர் டிஸ்கஷன்ல கவர் ஆகும். இருந்தாலும் இதை படிக்கும்போது ஒரு தரம் சும்மா பார்த்து கொண்டு போவோம்னு பார்த்து. ரைட். அப்ப படிச்செல்லாம் கிளியரா, திருப்தியா? ரைட், இன்ஷால்லா. அப்ப தந்த கேள்வி செஞ்சு அனுப்புவோம். அடுத்த கிளாஸ்ல அஸ்பாபு நுசூல் என்ற தலைப்பு நான் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.